எதுக்கு செலவு பண்ணுறோம்? ஃபியூலுக்கு நாங்கள் பணத்தை போட்டு சும்மா வரோம். சொந்த முயற்சி இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். நம்ம அனுபவம் நிறைய நேரத்தில் கை கொடுக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. ஆயினும் உம் வார்த்தையின்படியே. பிஸ்னஸே இல்லை, தொழிலே இல்லை, வார்த்தையின்படி பேதுரு வலையை வீசுறாரு. வலையை பிடிச்சி இழுக்க முடியல, திரளான மீன்கள். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க? நம்ம ஆண்டவர் உயிரினங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் உருவாக்கினவர். பஞ்ச காலத்தில் இந்த நிலத்தில் விதைச்சா ஒண்ணுமே வராது அப்படிங்கிறது மனித எண்ணம். ஆனால் நிலத்தை உருவாக்கினவர், விதையை உருவாக்கினவர், அந்த விதையை முளைக்க பண்ணுகிறவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி விதையை விதைக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தையின்படி அந்த தேசத்தில் அவன் விதையை விதைச்சதுனால பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை வீசினதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன். அல்லேலூயா. ஒரு விதைக்கு 100 மடங்கு பலன். 100 மடங்கு பலனை பெற்று அவன் என்ன ஆகிறான்னா, அவன் ஐஸ்வர்யவானாகி, 13வது வசனம் பாருங்க, வர வர விருத்தி அடைந்து. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சாதான் ஐஸ்வர்யம் உண்டாகும். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நாம சம்பாதிக்கிற பணங்கள் சில நேரத்தில் நிறைய வரலாம், ஆனா சில நேரத்தில் அது வட்டி கடன்காரனுக்கும் இல்ல மருத்துவமனைக்கும் இப்படியே பிச்சு பிச்சு போயிடும். சமாதானம் இருக்காது, வேதனை வந்துடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படி அல்ல. அது ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும், மீதம் எடுக்க செய்யும், மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உதவுகிற விதமாக அமையும். ஈசாக்கு ஐஸ்வர்யவானான், வர வர விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா விருத்தி, ஆசீர்வாதம், பெருக்கம். வர வர குறைவு அல்ல, வர வர விருத்தி. மகா பெரியவனான். இந்த வார்த்தை சொல்லுங்க, மகா பெரியவனான். பஞ்ச காலம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, அதன்படியே செய்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சாரு. 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய வழிகளில் நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான நீங்க செய்யற சின்ன பிசினஸா இருக்கட்டும், சின்ன தொழிலா இருக்கட்டும், பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய வழிகள் அவருக்கு பிரியம், நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். சரி, இப்போ இங்கதான் இதை தொடர்ந்து தான் ஈசாக்குக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. கவனிக்கிறீங்களா? ஈசாக்குக்கு இங்கதான் எதிரிகள் ஆரம்பமாகிறார்கள். பைபிள் சொல்லுது, 14வது அதிகாரத்தை வாசியுங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே போதும், பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். ஆமே. கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். இவனுடைய உயர்வை பெலிஸ்தியர்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு திரளான ஆட்டு மந்தை இருந்தது, மாட்டு மந்தை இருந்தது, அநேக பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இவனுடைய உயர்வை பெலிஸ்தியர்களாக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. கவனிக்கிறீங்களா? நம்மோடு இருக்கிறவர்கள் நாம ஏழ்மையில இருக்கும்போது நம்ம மேல பரிதாபப்படுறவங்க கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா பொறாமப்படுவாங்க. இவனுக்கு வந்த வாழ்க்கையா, இவளுக்கு வந்த வாழ்க்கையா, பொறாமை கொள்ளுவார்கள். பெலிஸ்தியருடைய ஆவி பொறாமையின் ஆவி, பிசாசுடைய ஆவி பொறாமையின் ஆவி. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பொறாமையின் ஆவி இந்த காலகட்டங்களிலே செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆமே. உங்களுக்குள்ள பொறாமை இருக்கா? யோசிச்சு பாருங்க. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து உங்களுக்கு பொறாமை வருதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி
சரியில்லை. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து மற்றவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கிறாருன்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நல்ல ஆவி. புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களை பார்த்து பைபிள் சொல்லுது, பொறாமையோ வென்றால் என்னவா? எலும்பு உருக்கி. பொறாமப்படுற மனுஷன் அழிஞ்சிரும். அப்படியே மற்றவருடைய உயர்வுக்கு மேல பொறாமையா இருக்கிற மனுஷனால சந்தோஷமாவே இருக்க முடியாது, மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது. நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார், அதை எவனும் திருட முடியாது. அது போதுமா? மற்றவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம எவ்வளவு பொறாமப்பட்டாலும் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் தியானித்து பாருங்கள். ஆனா ஈசாக்குக்கு மேல பெலிஸ்தியர்கள் பொறாமப்பட்டாங்க. பொறாமை எங்க கொண்டு போகுதுன்னா, அவன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானார். கவனிங்க, இவன் பொறாமப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய உயர்வை தடை பண்ணும்படிக்கு, அவனுடைய விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு அவன் வெட்டின, அவனுடைய தகப்பனுடைய காலத்தில் வெட்டின துறவுகள், கிணற எல்லாம் என்ன ஆயிட்டு போட்டாங்கன்னா, மண் வாரி போட்டு அடைச்சு போட்டாங்க. தண்ணி இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும், தண்ணி இருந்தா தானே உனக்கு விதைய போட முடியும், நாத்த நட முடியும், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நான் அந்த சோர்ஸையே கட் பண்ணிடுறேன். ஹலோ, சத்துருக்கள் பாருங்க, இப்படிதான் வஞ்சகமா போராடுவாங்க. இது பிசாசின் ஆவி. இனி நீ வாழ்ந்து பாரு, இனி நீ உயர்ந்து பாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, பார்க்கலாமே. ஆனா ஈசாக்கு என்ன தெரியுமா பண்றாரு? பொறாமை கொண்ட மனிதர்களை விட்டு விலகுகிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க, பொறாமப்படுற மனுஷனை விட்டு சொல்லுங்க, விலகுங்க, விலகுங்க. அவனை எதிர்க்காதீங்க. உங்க மேல பொறாமப்படுறவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களை எதிர்க்காதீங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க, கொஞ்சம் விலகி இருங்க. நீங்க அவங்களை எவ்வளவுதான் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த பிரயாசப்பட்டாலும் சில நேரத்தில் நீங்க தோற்று போவீங்க. கொஞ்சம் தூரம் இருந்து அவங்களை ரட்சிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போகிறார், அவ்விடம் விட்டு போகிறார். என் அப்பா வெட்டின கிணறு, என்னுடைய அப்பாவுடைய வேலைக்காரங்க வெட்டின கிணறு, இதை நீங்க எப்படி தூர்த்து போடலாம்? அங்க போய் இவன் போய் சண்டை போட போகல, சரியா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்ன ஆசீர்வதிப்பேன்னு, அதை சொல்லி செஞ்சும் காமிச்சிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தானே நீ பொறாமப்படுற. அவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். உனக்கிட்ட நான் சண்டை போட்டு உனக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். 17வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து, அடுத்த வசனம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். கவனிங்கள், ஈசாக்கு கொஞ்சம் விட்டு போய் சும்மா இருக்கல, அவன் வேலையை தொடர்ந்து செய்கிறான், அவன் பணியை தொடர்ந்து செய்கிறான். ஈசாக்கிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒரு தடை வந்த உடனே அதை அப்படியே முடிச்சிடக்கூடாது. வேலையில், பிசினஸ்ல, தொழில் ஒரு தடை வந்துருச்சு, ஒரு பொறாமப்பட்டு எல்லாம் முடிச்சு பிரதர் அவ்வளவுதான் இருக்கக்கூடாது. தொடர்ந்து செய்கிறார். தன் தகப்பன் வெட்டின துறவை
திரும்ப தோன்றாரு. பைபிள் சொல்லுது, அங்கே அவனுடைய வேலைக்காரர்கள் சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நீ எங்க வெட்டினாலும் தண்ணி வரும். அல்லேலூயா. நீ எங்க ஆண்டவர் சொல்லுற இடத்துல நீ இருந்து நீ வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். இங்க அடுத்த புதிய எதிரி வராங்க. அங்க பெலிஸ்தியர்னா இங்க கேராரூர். அந்த இடத்துல இருக்கிற மேய்ப்பர்கள் என்ன சொல்றாங்க? இது எங்களுடைய துறவு, இது எங்க இடம், நீ எப்படி இங்க வரலாம்? என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். பொறாம போய் என்ன வந்துருச்சு இப்போ? வாக்குவாதம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் வாக்குவாதம் இருக்கு பாருங்க. வாக்குவாதங்கள், மாறி மாறி பேசுறது, நீ பெருசா நான் பெருசா. ஆனா பைபிள் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர்கள் தான் வாக்குவாதம் பண்ணினாங்களே தவிர ஈசாக்கு அவங்க கிட்ட என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணல. ஈசாக்குக்கு நியாயமா எடுத்து வைக்க வேண்டிய வாதங்கள் இருந்தது. ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய துறவு, அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய சொத்து, அவன் சொல்லி இருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த எதிராளிகள் கூட ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல, அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்ன பேர் போட்டான்? ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஆமே. அங்கேயே இவனும் வாக்குவாதம் பண்ணிட்டு அங்கே இருக்கல, அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு துறவை வெட்டுகிறான். நான் சொல்லுவேன், வாக்குவாதங்களை விட்டு புறப்படுங்கள், வாக்குவாதங்களை விட்டு விலகி இருங்கள். உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா சமாதானமா இருங்க, பேசவே செய்யாதீங்க, அமைதியா இருங்க. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் ஏளனம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இயேசுவிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அவர் கூக்குரல் இட மாட்டார். அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகிற ஆட்டை போல வாய் பேசாமல் இருந்தார். இயேசுடைய பாடுகள், உபத்திரவத்தின் மத்தியில்